இப்போ நான் நிற்கிறது டி நகருங்க. இதே ஆன் ரோட்டில் ஒரு சூப்பரான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்துக்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணலாம், நர்சிங் ஹோம் ரன் பண்ணலாம், இல்லை ஒரு ஐடி கம்பெனி, இல்லை வேறு ஹோட்டல் மாதிரி கூட ரன் பண்ணலாம். பெரிய ஸ்பேஸ் 8500 ஸ்கொயர் ஃபீட்னா பார்த்துக்குங்க. ஸோ ஒரு பிக்கஸ்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டீங்கன்னா நல்ல ரெண்டல் இன்கம் வரும் நீங்கள் வாங்கி விட்டாலும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடி டு ஆக்குபைல தான் இருக்குது. ஜஸ்ட் கொஞ்சம் ரைட்டில் போனோம்னாக்கா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு, ரைட்டில் போனோம்னாக்கா உங்களுக்கு போத்தீஸ். இப்போ நம்ம பர்கி ரோட்டில் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி நல்ல வாடகை வருமானம் தரும். நியாயமான விலை வந்திருக்குது. ஆன் ரோட்லனா விலை அதிகமாக சொல்லுவாங்க, பட் இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக சேல்ஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே ரொம்ப அர்ஜென்ட்டு, அதனால நம்மள்கிட்ட எக்ஸ்க்ளூசிவாக கேட்டாங்க. ஸோ இதே பில்டிங்கெலாம் பக்கத்துலேயே ஒரு ஃபஸ்ட்டு செகண்டு கிரவுண்டு, ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணலாம், நர்சிங் ஹோம் ரன் பண்ணலாம், இல்லை ஒரு ஐடி கம்பெனி, இல்லை வேறு ஹோட்டல் மாதிரி கூட ரன் பண்ணலாம், பெரிய ஹோட்டலு. ஆனால் இது வந்து வாங்கினாலும் லாபம் இல்லை, எனக்கு நான் வாங்கலை, எனக்கு வந்து வாடகைக்கு விடுங்கனால வாடகை கொடுக்குறாங்க. ரெண்டுக்குமே இருக்குது. பொறுமையாக பாருங்கள். ஒரு நல்ல கிளைண்டாக எதிர்பார்க்குறோம். ஆன் ரோடு பஸ் ரூட்டில் சருன்னு போயிட்டு இருக்குது. இப்படி நேராக போனோம்னாக்கா உங்களுக்கு நந்தனம் போயிடலாம். இதே ஆன் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒரு பெரிய ஸ்பேஸ் 8500 ஸ்கொயர் ஃபீட்னா பார்த்துக்குங்க. இது வந்து ஒரு பெரிய லாபிங்க. உங்களுக்கு அது என்ட்ரன்ஸு அப்படியே வந்து கார்லாம் வந்து உங்களுக்கு இங்கே நிற்கக்கூடிய லாபி, சரிங்களா? இது வந்து பார்க்கிங் ஏரியா. நான் சொன்னால் பார்த்தீங்களா, ஹாஸ்பிட்டல்ஸு இல்லை வேறு ஏதாவது கமர்ஷியலாக எல்லாமே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு செட்டப்போடவே இருக்குது உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது ரிசப்ஷன். ஸோ இது ஒரு உங்களுக்கு சர்வீஸ் ரூம் மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய கமர்ஷியல், அதாவது ரெடி டு ஸ்டார்ட் ஹாஸ்பிட்டல். இங்கே பாருங்கள், கிளீனிங் ரூம். இப்போ பாருங்கள், லிஃப்ட்லாம் இருக்குது. மேலே போனோம்னாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும். கீழே ஜென்செட் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, புரியுங்களா? அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த ரூமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே போகலாம். வாங்க பாருங்கள். அப்படியே 2 ரூம் இது. நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அப்படியே வாங்க. இது வந்து லிஃப்ட் ஏரியா. லிஃப்ட்டில் போனோம்னாக்கா ஃபஸ்ட்டு செகண்ட் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். வாங்க பாருங்கள். லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஆல் இஸ் த ஒர்க்கிங் கண்டிஷன். பாருங்கள், லிஃப்ட் வந்து ஒரு கமர்ஷியல் லிஃப்ட் தான். ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. 5 பேர் வந்து ஒரு பெரிய குண்டான பர்சனே நிற்கலாம், 6 பேர் வரைக்கும் நிற்கலாம், அப் டு 6 பர்சன். இப்போ மேலே படிக்கட்டு போகலாம். வாங்க. இப்போ மேலே தான் உங்களுக்கு பெரிய ஸ்பேஸு. உங்களுக்கு லிஃப்ட் வந்து இறங்கிருக்கு. இது பாருங்கள், பெரிய ஹால். யூ கேன் மாடிஃபை எனிதிங். எல்லா செட்டப்பும் அப்படி இருக்கு. பாருங்க, ஸோ பிக் ஹால். பிக் கமர்ஷியல். பாருங்க, ஒவ்வொன்றா பாருங்க. அப்படியே பாருங்க, பாத்ரூமு, இங்கேயும் பாத்ரூமு. ஸோ நீங்கள் வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஏசி எல்லாமே இருக்கு. பாருங்க, ஆக்சுவலி வந்து ஏற்கனவே ஹாஸ்பிட்டலாக தான் இருந்தது. பாருங்க, இப்போ இதுக்கப்புறம் இதுக்கு மேலே எத்தனை ஃப்ளோர்னு பார்த்துக்கலாம். வாங்க, அதையும் பார்த்துடலாம். இங்கே வாங்க, கிரவுண்டு பார்த்துட்டோம், ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். பாருங்க, லிஃப்ட். இது வந்து செகண்ட் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் சிஸ்டம் மாறி இருக்கு. உங்களுக்கு வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படியே வாங்க பாருங்க, பார்ட்டிஷன் பண்ணி இருக்கு. எல்லாமே பிளைவுட் பார்ட்டிஷன் வாங்க. பாருங்க, அப்படி திரும்புங்க. எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து கிளீனிங் வாஷ்ரூமு. இது பாருங்க, எல்லாமே சென்ட்ரலைஸ்டு ஏசி. ஸோ ஒரு பிக்கஸ்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டீங்கன்னா நல்ல ரெண்டல் இன்கம் வரும். நீங்கள் வாடகைக்கு விட்டாலும் அதுக்கு நாங்களே பிடிச்சிடுறோம். இல்லை அப்படின்னா இதையே நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கலாம். கிரவுண்டு ஃபஸ்ட்டு, நம்ம தேர்டு வந்து ஓப்பன் தான். 2 ஃப்ளோர் தான். மேலே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். வாங்க.
ஸோ லிஃப்ட்டு உங்களுக்கு உங்கள் டெரஸ் வரைக்கும் வந்துருச்சு. இது ஓப்பன் தான். இங்கே பாருங்கள், இப்போ ஓப்பன் அது கவரட் செட்டு. ஸோ இங்கே எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஜென் செட்டு, வாஷ்ரூமு, இது சுற்றி மரங்கள் இருக்குது. பக்கத்தில் பெரிய பெரிய பில்டிங்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பர்கிட் ரோட்டில் ஒரு பெரிய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. கமர்ஷியல் யூசேஜுக்கு செட் ஆகும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடி டு ஆக்குபைல தான் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏசிக்கு உண்டான எக்யூப்மெண்ட் இது. ஸோ இப்போ நம்ம விலையெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா எல்லா விவரமும் சொல்கிறேன் நான். இவ்வளோ நேரம் பார்த்தீங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் தாங்க. கமர்ஷியலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டலு இல்லை வேறு ஏதாவது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலிட்டிக்கு, நர்சிங் ஹோமுக்கு, இல்லை வேற ஏதாவது ஒரு பேங்க் செக்டருக்கு, இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய பெரிய வந்து ஒரு ஐடி கம்பெனி எல்லாத்துக்குமே ரன் பண்ணலாம். ஏன்னா இது வந்து பர்கிட் ரோட்டு. ஜஸ்ட் கொஞ்சம் ரைட்டில் போனோம்னாக்கா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு, ரைட்டில் போனோம்னாக்கா உங்களுக்கு போத்தீஸ், அது உங்களுக்கு பனகல் பார்க் ரோடு வந்துடும். உங்களுக்கு லெஃப்டில் போனோம்னாக்கா உங்களுக்கு அந்த நந்தனம் போகக்கூடிய ரூட்டு. இப்போ நம்ம பர்கிட் ரோட்டில் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஜஸ்ட் வரும்போது ஒரு உங்களுக்கு ஒரு 30 ஃபீட்டுக்கு அது வந்து உள்ளுக்குள்ள என்ட்ரன்ஸு. 8 கார் நிறுத்தலாங்க இதில், சரிங்களா? உள்ளுக்குள்ள வந்தோம்னா பெரிய அழகான லாபி, ரிசப்ஷனு, லிஃப்ட்டு, அப்படியே எல்லா செட்டப்பும் அப்படியே இருக்குது. 3 ஃபேஸ் கரண்ட் இருக்குது. பில்டிங் அப்ரூவலு, பிளான் அப்ரூவலு, அப்புறம் வந்து 3 ஃபேஸ் கனெக்ஷனு, அப்புறம் முனிசிபாலிட்டி டாக்குமெண்டேஷன்லாம் எல்லாமே பக்காவது இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து கட்டி ரெடி டு உங்களுக்கு யூசி கண்டிஷனில் இருக்குது. இதை நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து கேட்டிங்கனாக்கா 5329 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு வந்து லேண்ட் ஏரியா, 8350 ஸ்கொயர் ஃபீட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, சவுத் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே ஓல்டு, பட்டு ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. ஒரு சிலர்லாம் வந்து ரேட்டு சொல்ல தெரியாமல் சொல்லுவாங்க. இது வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அனலைஸ்லாம் பண்ணி 18 crores சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வந்து ரெண்டு கொடுங்கன்னு கேட்டாலும் ஒரு நல்ல கேண்டிடேட்டாக இருந்தாக்கா உங்களுக்கு கொடுக்குறது தயாராக இருக்கிறாங்க. ரெண்டு அப்படின்னாக்கா 4.5 லட்சம் சொல்கிறாங்க, நெகோசியேஷன் பண்ணுவாங்க. ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். நம்ம வீடு ரியல் எஸ்டேட்டுக்கு உங்களுக்காண்டி ரொம்ப சிரமங்கள்லாம் பட்டு இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இது மாதிரி தேடினாக்கா ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டாக இருங்க. நம்ம வீடு ரியல் எஸ்டேட்லேருந்து நான் உங்கள் அப்பு. இந்த நிறைய ப்ராப்பர்ட்டி இந்த சரௌண்டிங்கில் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இது பெரிய ப்ராப்பர்ட்டி, பெரிய எக்ஸ்டென்ஷன், சரிங்களா? தேங்க்யூ, நன்றி நண்பர்களே.